Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ளவுஸ் நோடிய நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் வித்தவுட் கேன்வாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ லைனிங் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 2.25 இன்ச் கழுத்தினுடைய அகலம், 8.5 இன்ச் கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது சிந்தட்டிக் பிளவுஸ். இதனுடைய லைனிங்ல இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு என்ன நெக்லைன் தேவையோ அது வந்து வரைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நான் நெக்லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி நெக்லைன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, மெயின் ஃபேப்ரிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிந்தட்டிக் மெட்டீரியல். அந்த ஃபேப்ரிக் உடைய நல்ல பக்கத்துல நான் லைனிங் பிளேஸ் பண்ணிட்டு அதனுடைய நெக்லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக் உடைய நல்ல பக்கத்துல லைனிங் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிளேஸ் பண்ணிட்டு அதனுடைய நெக்லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நாச்சஸ் போட்டுட்டேன். இப்போ இதை திருப்பி விட்டுக்க போறேன். இந்த லைனிங் துணி வந்து மெயின் ஃபேப்ரிக் உடைய உள் பக்கமா திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெக்லைன்ல ஒரு படிமான தையல் போட்டுக்க போறேன். ஓகே, பாருங்க, இப்போ படிமான தையல் போட்டுட்டேன். இப்போ இந்த பிளவுஸ்னுடைய இந்த கீழ் பகுதியை லைனிங்கும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா இது சிந்தட்டிக் ஃபேப்ரிக், ஸோ இது வந்து நகண்டு போகாம இருக்கிறதுக்காக நான் வந்து கீழே வந்து இது மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ தையல் போட்டுட்டேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் அகலத்துல நான் கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக் அண்ட் இந்த பிங்க் கலர் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் ரெண்டும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். பாருங்க, அதனுடைய ஒரு பக்கத்துல தையல் போட்டிருக்கேன். ஒரு பக்கத்துல தையல் போட்டதுக்கு அப்புறமா அதனுடைய இன்னொரு சைட்லயும் தையல் போட்டுக்கணும். இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதனுடைய நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து நெக்லைனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நெக்லைன் வந்துட்டு
ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா அந்த மெஷர்மெண்ட் சுற்றி இருக்கிற மெஷர்மெண்ட்டோட 3 மடங்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் 2 பக்கமும் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த துணியை திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி துணி கிடைக்கும். இப்போ இதில் நான் பாக்ஸ் ப்ளீட் வைக்க போகிறேன். இது ஒரு சைடு டிஷ்யூ ஃபேப்ரிக் அண்ட் ஒரு சைடு சிந்தட்டிக் அப்படிங்கிறனால இது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஃபேப்ரிக் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த சிந்தட்டிக் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால சைடில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கோல்டன் கலர் ஒரு சைடில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த ஃபோல்டிங்கில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் அந்த டிஷ்யூ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்னுடைய அந்த பகுதி தெரியும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் ப்ளீட் நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ பாக்ஸ் ப்ளீட் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கோல்டன் கலர் ஃபேப்ரிக்னுடைய ஒரு பக்கத்தில் அந்த பிங்க் கலர் அழகாக தெரியுது. இந்த மாதிரி அந்த ப்ளீட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதனுடைய நெக்லைனில் இந்த பாக்ஸ் ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த துணியை அட்டாச் பண்ணுறேன். அதனுடைய சென்டரில் ஆல்ரெடி நம்ம தையல் போட்டுகிட்டே வந்திருக்கோம் இல்லையா, அது மேலேயே திரும்பவும் தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த நெக்லைனில் நம்ம இதை சுற்றி வச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் நெக்லைனு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போது நெக்லைனில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், நீங்கள் அப்படியே விட்டு அந்த சென்டரில் ஏதாவது லேஸ் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போது இதில் இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸினுடைய ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கார்னர்ஸ் 2 இந்த மாதிரி பிடிச்சு ஹெம்மிங் ஊசி வச்சு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இதில் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஹெம்மிங் ஊசி எடுத்திருக்கேன். இதனுடைய ரைட் சைடில் இருந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு பாருங்க, இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த கோல்டன் பீட் இதில் தைக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பாருங்க, இப்போ நம்ம இந்த பீட் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பாக்ஸும் அதே மாதிரி தைக்கணும். இப்போ ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு தையல் போட்டு திரும்பவும் ஒரு தையல் போட்டு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டதுக்கப்புறமா இந்த கோல்டன் பீடை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கோல்டன் பீடை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பாக்ஸஸ்லையும் இந்த பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ்னுடைய அந்த கீழே இந்த மாதிரி டிஷ்யூ ஃபேப்ரிக் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் 1.5 inches வித்தில். இதை ப்ளவுஸ்னுடைய நல்ல பக்கத்தில் வச்சு
ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இதில் நாச்சஸ் போட்டுட்டு இந்த ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது கீழே நார்மலாக ஃபோல்டிங் இல்லாமல் ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி திருப்பும் போதே நெக்லைன் திருப்பும் போதே திருப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நீங்கள் வந்து உள்பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு உயரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பிங்க் கலரில். இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஒரு பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ ஃபேப்ரிக் வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்க போகிறேன். நம்ம சுடிதார் ரோப்கெல்லாம் வந்துட்டு ஹேங்கிங் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான். பாருங்கள், இப்போ இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த பிங்க் கலரில் நம்ம கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக ஒரு தையல் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் 2 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கேன். இதை இந்த ப்ளவுஸினுடைய பேக் சைடில் சென்டரில் 2ஐயும் இப்படி ப்ளேஸ் பண்ணி நம்ம கை தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை 1 வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஒரு ஹேங்கிங்கை. நான் வந்து இந்த டிசைன்லேயே வச்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணி தைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா ரோப் இதில் அட்டாச் பண்ணி அதுக்கு கீழே கூட நீங்கள் ஹேங் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அது மேலே இந்த மாதிரி ஸ்லாட்டிங்காக வச்சு திரும்ப ஒரு ஹேங்கிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி பட்டன் இதில் சென்டரை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.